ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ஒரு பயத்தை காமிச்சிருச்சு. இஸ்ரேலுக்கு தூரத்தில் இருந்து கூட உன்னை நாங்கள் தாக்கி அழிக்க முடியும் என்ற ஒரு பயத்தை காமிச்சிருச்சு. அதை வந்து இனிமேலும் விட்டால் இஸ்ரேல் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கும் என்ற நிலை ஏற்பட்ட பின்பு தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஈரான் அதிபரோட பேசி அந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்தார். அதை கேட்டு போர் நிறுத்த ஒப்பந்தம் நடந்தது. ஆனால் இவர்களால் வந்து அளிக்கப்பட்ட நியூக்ளியர் டெஸ்ட் ஃபெசிலிட்டி, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி, இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஒரு குண்டை போட்டு ஏ டு பாமரை கொண்டு போய் குண்டு போட்டு அழித்து விட்டோம் என்று சொன்னதெல்லாம் அழிக்கப்படவில்லை. கிரவுண்ட் ரியாலிட்டி அதுக்குள்ளே வந்து அந்த என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி இருக்கக்கூடிய அத்தனை யுரேனியத்தையும் ஷிஃப்ட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க ஈரான். அப்போ ஈரான் வந்து ஸ்டில் கேப்பபிள் ஆஃப் ப்ரொடியூசிங் நியூக்ளியர் வெப்பன்ஸ். அந்த பயம் வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது. ஸ்ட்ராட்டஜிக் மிசைல்ஸில் ஈரான் வந்து ரொம்ப அட்வான்ஸாக டெவலப் ஆகியிருக்காங்க. ஸோ இந்த பயம் வந்து அமெரிக்காவுக்கு இருக்குது. ஸோ இனிமேலும் விட்டால் இஸ்ரேல் இனிமேலும் வாலாட்டினால் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டு விடும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டால் இது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள், இஸ்ரேல் ஆதரவாக இருக்கக்கூடிய யூதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ஆயிரும். அப்படின்றதுனால இது வந்து ஈரானை இப்போ இவர் சேலஞ்சு பண்ணுறாரு.